அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லாமே இந்த படைகளை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வு. 4 நாளாச்சு. இருக்காதா எனக்கு இருக்கும்போது உனக்கு இருக்காதா? சரி ஒண்ணு செய்யலாமா? அவன் என்னன்னா சண்டி வரட்டும், வந்த வரமாட்டா போட்டோம். அது வாட்டி நம்ம போய் இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துக்குவோம். அப்படியே வந்தானே அவன் சும்மா உட்காந்து கிடக்கும். இயற்கை காட்சி பார்த்தால் மனசு மாறும், என் மனம் மாறும். அது பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும் அல்லவா? தென்னை மரம் தோப்புக்குள்ள கூவதும் வண்டுகள் ரிங்காரம் பாடுவதும். ஐயோ குள்ளர் ஒன்று ஓட்டு கவர் மொசுல் ஒன்று ஓட்டு. இதுக்கு தான் பொம்பளைங்களாம் நந்தவனம் வராங்க போல. சரி அதை போச்சு. இந்த இடத்த ஒரு குவார்டர் ஒரு சிக்கன் பிரியாணி தான் இப்படி இருக்கும். குடிக்காதே குடும்பம் கட்டுவிட. அந்த கிருஷ்ணர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு. பார்த்தாயா இந்த நந்தவனத்தை பார்த்தவுடன் என் மனம் சந்தோஷமா அப்பயே சொன்னேன் வந்தா மாறுன்னு சொல்லிட்டு. சரி இப்ப மனசு நல்லா இருக்குதா? அருமையாக இருக்கிறமா? இல்ல இந்த இயற்கை காட்சி பார்த்தவுடன் என் மனம் சந்தோஷமாகி விட்டது. சரி தாகம் அதிகரித்து விட்டது. ஆனா தண்ணி தாகம் தானே பக்கத்துல இருக்குது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். கரைக்கு சென்றால் என் தாகம் தீர கிடையாது. தண்ணி குடிச்சாதான் தாகம். புறப்படு பெண்களை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். கிடையாது இல்ல சொல்ல மாட்டேன். நாம் செல்வது போருக்கு. ஆகையால் அவளை பார்த்து 4 நாள் ஆச்சு இன்னும் வரல. இது மட்டும் வருவானே வரமாட்டானா? இந்த பொண்ணை பார்த்து தானே வருவேன். வேண்டாம் கூட்டு விட்டு 4 நாள் ஆச்சு பொண்டாட்டிகளை பார்த்து. இவளை பார்த்தா நான் வருவேன் சண்டைக்கு. நான் சொல்ல வரமாட்டேன். சண்டை நடக்காது. ஸ்ட்ரைக்கு அவ்வளவுதான். படவே கண்ட்ரோல் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கோட்டை குத்து ஊடு போறாங்க ஆரம்பிச்சுக்குவோம். நீ ஒரு பிடிவாதக்காரன் தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை பார்த்தே திர வேண்டும். உனக்காக புறப்படுவோம். அந்த பெண்ணை சந்திப்போம். நறுக்கனை சொன்ன
கிருஷ்ணன்டா சிரிக்க மாட்டேன். டேய் நான் கோபி கிருஷ்ணன் வந்துட்டேன் பொம்பளைங்களை விட மாட்டேன்டா டேய் சாலு உருண்டா நான் பொறுமை பொறுமை கடலிடம் பெறுது. என் கூட்டி ஏறுமா அதை விட வச்சு 10 லிட்டர் இருக்குது அடக்கத்திலே பொறுமை. தலைவா சரி சூப்பராக பேச்சை அடக்கிறா சூப்பராக பணமாறு மேரிக்கிறாடா ஐயோ என்ன ஓயிரம் உன்னுடைய பேச்சை கேட்டு குளக்கரைக்கு வந்து விட்டோம். ஆமா. அவள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், அவளுடைய பெயர் கேட்டுவா. என்ன மரப்பு? என்னடா சரி. அடுடா என்னடா எத்தனை காலத்துக்கு தான் நாங்க போய் அதற்கு அவ பேரு என்ன அட்ரஸ் என்ன ஊரு என்ன கேட்டு வந்து விட்டு போனோம் நாம ஸ்கிரீன் அண்ணி எட்டி பார்க்க நீங்களே பண்ணிட்டு வேலை ஏய் மாத்திர கதையா அப்படி இனிமே நீ போய் கார அவ பேர ஏய் ஆமா அட்ரஸ் பேரு என்ன அவங்க உக்கார போய் அவ ஏத்து போடுவான் நடித்துறாங்களா ஒரு குருவை பார்த்து குருவாது பொம்பளை வச்சுல குருவான் பார்க்க மாட்டான் போட்டேழுவு நான் மனிதனாய் டேய் இது பொம்பளை விஷயம்டா குருவை மதிக்க டேய் அது வேற விஷயம்டா இது பொம்பளை விஷயம் டேய் பத்த அப்பனே அடி பண்ணாங்க நீ ஒரு பிடிவாதக்காரன் உனக்காக அந்த கேள்ற டேய், நீ எப்பேற்பட்டவன்? கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க. முத்துக்களை விட நீ பொக்கிஷவளா பொக்கிஷம். உனக்காக அவள் எடுத்து சென்று என் சாமானை பிடி. ஏய் என் ஜாமான புடியே டைம் சரியில்லை இதுல உன் ஜாமான வேற நான் பிடிக்கணுமா உன் ஜாமானுக்கே போட்டு போடா எப்பேற்பட்டவன்? டேய் இதை பார்த்து இந்த வாளுக்கெல்லாம் இப்ப வேலை கிடையாது போட்டு போ டேய் தமிழ் ராய் சரி உனக்காக போகிறேன். போடா டக்குனு எனக்கு வெக்கமாக்குதுடா டேய் வெக்கம் வரும். டேய், போ பேசாதே கொஞ்சம் பெண்ணே, டேய் மெதுவா பேசுறா இது பொம்பளை பூ மாதிரி எடுக்கணும் எப்படி? குளத்துல இருந்து அந்த தாமரை பூ எடுத்தாலும் தண்ணி சொட்டக்கூடாது அப்படியா? சொட்டனா தண்ணி கலந்துடும் சரி. பக்குமா அது போல எடுக்கணும் கேட்டா போ பெண்ணே, டேய் மெதுவா பேசு அது உனக்கு அண்ணி மாதிரி அவனுக்கு அண்ணன் மாதிரி அண்ணியா? ஆமா இப்பதான்டா ரெண்டு பேரும் இப்பதான் டெவலப் ஆகிக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்த உடனே வா. ஆமாண்டா கீர் போட வந்துட்டான் பாக்கி சரி சரி. போ வண்டி மூவ் பண்ணும் பாரு பெண்ணே, கீ பார்த்து பேசு ஏன்? நேரா பார்க்காத எதற்காக? ஏன்னா நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன் எப்படி? எங்க ஊர்லயே பாத்துக்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சரி. அவரு நேடியா போட்டு லாட்டை கொடுத்து பால் மாறினு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட லாட்டை கொடுத்து அமிச்சான் சரி. இவர் எழுதிட்டு அவர் எத்துமா கொடுக்குது இவர் எழுதிட்டு அவர் எத்துமா கொடுக்குது இவன் எத்துமா குத்துன்னு பாரு அந்த பொண்ணை தள்ளின்னு அவன் கிளம்பிட்டான் எதுக்கு தம்போன்னு மூச்சுங்க நீ சொல்ல கருத்து நீ பார்த்து தள்ளி முட்ட எனக்கு எங்க அம்போன்னு விடுறியா அந்த கண்ணனே எனக்கு காட்சி அளிக்கிறார். டேய். உன்னுடைய நாவினார். அவனா நானே கண்ணு காய்ச்சி கொடுப்பான் சரி, கேட்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா என் பேர் என்ன? எஜமான் அது தெரிந்த பேர் தான் எனக்கு. கூப்பிடவில்லை இது வரைக்கும் அப்படித்தானே சொல்லியிருக்கிறேன். என் பேரை கூப்பிடு நீ நண்பா என்று. வேணா நண்டலாம் என் பேரை கூப்பிடு எனக்கு தேவை நண்பன் தான். டேய், போடா ஓடிட்டு போதியா இதிலே வா. அவன் ஏய் காலை வெட்டி விடுவேன். இப்ப நிறைய தூக்குதுடா அப்படியா? ஆமா சரி. கம்யூனிட் பெட் பெண்ணே, சொல்லுங்க. பெண்ணே, உன் பெயர் என்ன என்று கேட்கிறேன். பட். டேய். பெண்ணே, 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 நான் ஆடி மாசம் நாய் மாதிரி ஆயிட்டான் ஆடி மாசம் நாய்க்கு தான் அவனை பார்த்து நமக்கு ஐயோ சீ. பெண்ணே, பெயரை கேட்டு விடுகிறாய். போடா அவசரக்காரனாக. சரி சாரி போ பெண்ணே, சொல்லுங்க. உன்னுடைய பெயர்? ஐயா கோயிலுமா. வந்து பண்ணீங்க யார்? ஆய்மா மினிமா டேய், இதுல ஏதாவது ஒரு அவருடைய பேர் நாவினால் ஒரு சரி கெட்டவன் அமைச்சே. ஐயா வந்திருப்பது நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? தெரிஞ்சு போச்சு எதுக்காக என்ன தேடி நம்ம வந்தீங்க? நெத்தியில இழிச்ச வாயின்னு எழுதி யாரோ ஒட்டி வச்சுக்கிறாங்க அதான் போராட்டா நீங்க யாரு சரி. நம்ம அட்ரஸ் சொல்லு மணிபுரி நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருபவன். உம்மால கவுந்துருவா போறவன் பெண்ணே, சொல்லுங்க. எங்களுடைய பெயரை கேட்கிறார். ஆமாங்க. மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி வந்தான் கத்தியில சாரி விடு
ஐயா பெண்ணே, சொல்லுங்க, உன்னுடைய பெயர் நான் யார் தெரியுமா? யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உன்னுடைய பெயர், தகப்பன் பெயர். ஐயா, முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். என் பேர் தாங்க மலர்கொடி. கோட்டை காவலன். மலர்கொடியா? ஆமாங்க. நீயா? ஆ. ஐயோ, முதல்ல தெரியுதா? உன்னை வந்து பார்க்க சாகல, உன்னை சைடு அடிச்சிருப்பேனே. வயல் செல்லாதே, நேர் வயல் செல். நிறைய பேர் அப்படித்தான் அங்க போறான். எப்படி? அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான். சரி. அவன் ஒக்கால லவ் பண்ணிட்டு வந்துருவான். இதுதான்டா நாட்டு. அவன் மாறி போச்சு. அவனை நம்பி சேர்க்க கூடாது விட்டா. உண்மைதான். ஏய், உன்னுடைய கோபம் நியாயமான கோபம். எப்படியா தள்ளிமுறானுங்க, எப்படியா தள்ளிமுறானுங்க. சரி, சரி. ஆனா அதுவும் ஒரு வாய் நல்லதான். என்ன? தள்ளிம்போத்து 25 சவரம் மிச்சமா வரும். டேய், டேய், டேய். 58,000 போ ஒரு சவரம். மானம் மரியாதை என்பதே இல்லையா? வாங்கடா. பாடு பாய். சவர வேலையாவது குறையட்டும். பெண்ணே, சொல்லுங்க. பத்தாமரை குளத்தில் புத்த சந்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே. அப்படியாங்க? பெயருக்கேற்ற உருவம். சரிங்க, சரிங்க. உருவத்துக்கேற்ற பெயர் மலர் கொடி. சற்று நேரம் தனிமையில் அப்படியே சுத்திக்கோ, மலர் கொடி. ஆவி. சரி, அவங்க சண்டைக்கு வந்துருப்பாங்க. நீ போ, நான் பாத்துட்டு வரேன். ஏய், என்ன ஆணவ பேச்சு. நான் தான் பார்க்க வந்தேன். உன்னுடைய பேச்சை கேட்டு வந்தேன். சரி, வந்தவுடன் அவளை பார்த்தவுடன் அவள் திருவேணியை கண்டவுடன் என் கஜபுஜங்கள் துடிக்கிறது. டேய், அப்பன்னா அப்படி பேசனா? அது நாரவாய், ஆ, இது நல்ல வாய். என்னடா திடீர்னு வடிவால் மாதிரி இறங்கிட்டா? அவளை சற்று நேரம் தண்ணியில் பேசிவிட்டு நீ புறப்படு. போ. படைகளுக்கு சர்வ ஜாக்கிரதை காவலை. என்ன போன்ற. ஆ, ஆனா நீ சொல்லல இது. ஏன்? என்ன உள்ள போன்னு நீ சொல்ல. பிறகு அந்த கிருஷ்ணன் வந்து சொல்றான். கண்ணா, டேய் பையா, நீ உள்ள போடா, ஏதோ நடக்க போகுது, உள்ள போடா, நீ பத்திரமா இருறான்னு அவன் சொல்றான். ஆனா நீ சொல்லல. சரி, அவன் சொன்னதா நினைச்சு நான் உள்ள போறேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அது பொம்பளை விஷயம். சில பேர் கையெடுப்பான், சில பேர் காலை எடுப்பான், சில பேர் கைதான் எடுப்பான். அப்படியா? உசாரா இரு. எதையும் தாங்க முடியாதையா? அப்படித்தான் எல்லாம் சொல்றானுங்க. அடிபட்டு வந்தோம்னே தெரியுது. என்னால முடியாது. சரி, பரவாயில்ல. நீ சொல்ல கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணா வரண்டா, வரண்டா. புறப்படு. ஏய், இது இல்லைன்னா எனக்கு எத்தனே கிடைக்குண்டா. பாத்து நாயா கூட்டு ஓட்டுறாடிங்கம்மா. அந்த பொண்ணு கூட்டுமா, அப்படியே கையில வச்சுடும். யார் அது கேட்டதாங்க? மலர்கொடி, சொல்லுங்க. உன்னை பார்த்தவுடன் என் மனம் சற்று சஞ்சலமடைந்து விட்டது. மலர்கொடி, என்னங்க சொல்றீங்க? சஞ்சலம் ஆயிடுச்சா? எனக்கு புரியலையே. புரியலங்க. மலர்கொடி, நான் சொல்லும் வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு புரியவில்லை. ஆமாங்க. உன்னை பார்த்தவுடன் பரிதாரத்தை பூசிக்கொள்